வெல்கம் டு சிலோன் வாய்ஸ் செய்திகள். இது இலங்கையின் இரவு நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பெசலின் கன்னிவரவு செலவு திட்டம் நவம்பரில் நாடாளுமன்றத்துக்கு. மிக பெரும் ஆபத்தில் முடியும், அரசாங்கத்துக்கு கடுமையான எச்சரிக்கை. இலங்கை பெற்றோர்களிடம் முக்கிய வேண்டுகோள். என் நண்பர் என்னை அழைத்துள்ளார். ராஜபக்ஷ ஆட்சியை புகழ்ந்து தள்ளும் சுப்பிரமணியன் சுவாமி. யாழ் இளைஞர்களுக்கு அமைச்சர் நாமலினால் கிடைத்த உதவி. காணாமல் போன ரோஹித ராஜபக்ஷவின் பூனை அவன்கார்ட் நிறுவன தலைவரது வீட்டில். திருகோணமலை எண்ணெய் தாங்கியை பார்வையிட்ட இந்திய முக்கியஸ்தர். கொள்கடலில் கசிவு, அவசரமாக கொழும்புக்கு வந்தது மற்றும் ஒரு கப்பல். இனி விரிவான செய்திகள். அண்மையில் யாழ்ப்பாணம் சென்றிருந்த அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ அந்த பகுதியில் உள்ள கலைமக்கள் விளையாட்டுக் கழகத்துக்கு விஜயம் செய்திருந்தார். அதன்போது அந்த விளையாட்டுக் கழகத்தின் உறுப்பினர்கள் தங்களுடைய கழகத்திற்கு உடற்பயிற்சி உபகரணங்கள் வேண்டுமென்று கோரிக்கையினை அமைச்சரிடம் முன்வைத்தனர். விளையாட்டுக் கழகத்தின் கோரிக்கைக்கு அமைவாக உடற்பயிற்சி உபகரணங்கள் இன்றைய தினம் பிரதமரின் இணைப்புச் செயலாளர் காசிலிங்கம் கீதநாத் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் நாமலின் ஊடகப் பிரிவு உறுதி செய்திருக்கிறது. அனைத்து பெற்றோர்களும் தங்கள் குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்துவதை ஊக்கப்படுத்துமாறு குழந்தைகளுக்கான லேடி ரிச்வே மருத்துவமனையின் குழந்தை நல வைத்தியர் தேபால் பெரேரா கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் வெளியிட்டதாவது, நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் 83% தடுப்பூசி செலுத்த அரசு திட்டமிட்டிருக்கிறது. 12 முதல் 19 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கான பைசர் தடுப்பூசிகளை ஏற்றும் நடவடிக்கை ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தங்கள் குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்துவதை ஊக்கப்படுத்துமாறு அனைத்து பெற்றோர்களுக்கும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார். எதிர்வருகின்ற 2022 ஆண்டுக்கான அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டம் எதிர்வருகின்ற நவம்பர் மாதம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இது இலங்கை நிதியமைச்சர் பெசில் ராஜபக்ஷவின் கன்னி வரவு செலவு திட்டமாகும். கடந்த வாரம் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் வரவு செலவு திட்டத்தை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய அனுமதி வழங்கப்பட்டது. எது எப்படி இருந்த போதிலும் இம்முறை வரவு செலவு திட்டத்தில் வரி அறவீடுகள் அதிகரிக்கப்படலாம் எனவும் பொதுமக்களுக்கு வழங்கப்படுகின்ற மானியங்கள் குறைக்கப்படலாம் என்றும் தகவல்கள் கூறுகின்றன. அத்துடன் மொத்த தேசிய வருமானத்தை விட செலவுகள் அதிகரித்துள்ளதாக வரவு செலவு திட்டத்தின் துண்டு விழும் தொகை கணிசமாக அதிகரிக்கலாம் என்றும் அரசியல் தரப்புகள் தகவல் தெரிவிக்கின்றன. ஐரோப்பா நோக்கி பயணித்த தலாசா பெட்ரோஸ் என்ற சிங்கப்பூர் கப்பல் ஒன்று அவசரமாக கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. சுத்திகரிப்பு பொருட்களை தயாரிப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்ற மூலப்பொருட்கள் அடங்கிய கொள்கலனில் கசிவு ஏற்பட்டதன் காரணமாக குறித்த கப்பல் கொழும்பு துறைமுகத்துக்கு வந்திருக்கிறது. சிங்கப்பூரிலிருந்து கடந்த 25ஆம் தேதி பயணத்தை ஆரம்பித்த இந்த கப்பல் இன்று காலை கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. சேதமடைந்த கொள்கலனை அகற்றி அதை சரி செய்த பின்னர் கப்பல் மீண்டும் துறைமுகத்தை விட்டு வெளியேறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கப்பலானது சிங்கப்பூரிலிருந்து புறப்பட்டு சென்று சுயஸ் கால்வாய் வழியாக பல ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்று பின்னர் கொழும்பு துறைமுகத்துக்கு வர திட்டமிடப்பட்டிருப்பதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு துறைமுகத்தின் மேற்கு முனையத்தை முழு அதிகாரத்தையும் வெளிநாட்டு நிறுவனம் ஒன்றுக்கு வழங்கியிருப்பது மிகவும் ஆபத்தானது என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸா அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று காலை இடம்பெற்ற சமய நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது மேலும் கருத்து வெளியிட்ட அவர், ஒரு நாட்டின் துறைமுகங்கள் என்பது அந்த நாட்டின் பிரதான வருமானம் ஈட்டும் இடமாகும். எந்த நாட்டும் தங்கள் துறைமுகங்களை வெளிநாடுகளுக்கு வழங்குவதில்லை என்றாலும் துறைமுக அபிவிருத்தியை வெளிநாடுகளின் முதலீடுகள் உதவியுடனே மேற்கொள்ள வேண்டி இருக்கிறது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் 51% பங்கை வழங்கியதுதான் தவறு. அதனால் துறைமுகத்தின் வருமானத்தில் 15% துறைமுக அதிகார சபைக்கு கிடைக்கிறது. ஏனைய 85% இந்தியா அத்தானி நிறுவனத்துக்கே செல்கிறது. இது மிகப்பெரிய அநியாயமாகும் என்று திஸ்ஸா அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவின் இளைய புதல்வர் ரோஹித ராஜபக்ஷவிற்கு சொந்தமான பூனையொன்று காணாமல் போனதாக அவர் தன்னுடைய முகநூல் பக்கமூடாக அறிவித்திருந்தார். காணாமல் போன பூனை இன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அந்த பூனை அவன்கார்ட் நிறுவனத்தின் தலைவர் நிசங்க சேனாதிபதியின் வீட்டிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நிசங்க சேனாதிபதி ரோஹித ராஜபக்ஷவின் வீட்டுக்கு அருகில் வசிப்பதுடன் அவரது வீட்டில் 35 பூனைகள் வளர்க்கப்படுவதாக கூறப்படுகிறது. ரோஹிதவின் பூனை இறுதியாக பெதக்கான பிரதேசத்தில் காணப்பட்டுள்ளது. அந்த பூனையை கண்டுபிடித்து தருகின்றவர்களுக்கு பெருமதியான பரிசு வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டிருந்தது. பலர் இதற்கு பதில் அளித்திருந்தனர். எனினும் தற்போது பூனை கிடைத்துள்ளது. இதையடுத்து ரோஹித ராஜபக்ஷ பூனையை கண்டுபிடித்து தருமாறு முகநூலில் வெளியிட்டிருந்த அறிவிப்பை நீக்கியுள்ளார். ரோஹித ராஜபக்ஷ வளர்க்கும் இந்த பூனையின் விலை சுமார் $3000 என்று கூறப்படுகிறது.
சீனாவுடன் இலங்கை நெருக்கம் கொண்டிருப்பதாக கூறப்படுகின்ற உணர்வுபூர்வமான விடயங்கள் அனைத்தும் தற்போது மீளவும் சீரமைக்கப்பட்டு வருகின்றது. கடந்த ஆட்சியாளர்கள் சீனாவுடன் சாய்ந்திருந்த நிலைமைகள் தற்போது காணப்படவில்லை என பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சுப்பிரமணியன் சுவாமி தெரிவித்துள்ளார். கொழும்பு பத்திரிகை ஒன்றுக்கு அவர் வழங்கிய பிரத்யேக செவியிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் தெரிவித்த அவர், இலங்கையின் பிரதமர் மகிந்த ராஜபக்ஷ தன்னுடைய குடும்பத்தினரால் எதிர்வருகின்ற வாரத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நவராத்திரி விழாவில் கலந்து கொள்ளுமாறு அன்பாக அழைத்துள்ளார். எனது நெருங்கிய நண்பராக இருக்கின்ற அவருடைய அழைப்பினை ஏற்று அந்த நிகழ்வில் பங்கேற்க உள்ளேன். அது மிகவும் உணர்வுபூர்வமானது. அதனைத் தொடர்ந்து இலங்கையின் பாதுகாப்பு படைகளைச் சேர்ந்த சிரேஷ்ட அதிகாரிகள் பங்கேற்கும் விசேட நிகழ்வொன்றில் தேசிய பாதுகாப்பு சம்பந்தமான விசேட உரையொன்றையும் ஆற்ற உள்ளேன். இதற்கு அடுத்தபடியாக இந்திய இலங்கை மீனவர்களுடைய விவகாரம் தீராத பிரச்சனையாக நீடித்துக் கொண்டு இருக்கிறது. இந்த விடயம் சம்பந்தமான முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது. இரு அயல் நாடுகளுக்கு இடையில் இவ்விதமான நிலைமை தொடர்வது பொருத்தமற்றதாகும். ஆகவே இலங்கையின் அமைச்சரவையில் அந்த விடயத்துக்கு பொறுப்பாக உள்ள அமைச்சரை சந்தித்து பிரத்யேகமான பேச்சுக்களில் ஈடுபட உள்ளேன். குறிப்பாக அந்த பேச்சுவார்த்தை இரு நாட்டு மீனவர்களின் பிரச்சனைகளுக்கும் சுமூகமான தீர்வொன்றை நிரந்தரமாக பெறுவதை மையப்படுத்தியதாகவே இருக்கப் போகின்றது. இலங்கையில் கடந்த ஆட்சியாளர்களும் அங்கு பணியாற்றிய எமது நாட்டு ராஜதந்திர சேவையில் இருந்த நிர்வாகத்தினரும் ராஜபக்சர்கள் தொடர்பாக தவறான பிம்பத்தினை கட்டியெழுப்பியிருந்தனர். தற்போது அந்த பிம்பம் அகன்றுள்ளது. இலங்கையின் உண்மையான நண்பன் இந்தியா என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதனை ராஜபக்ஷ சகோதரர்கள் தங்களுடைய ஆட்சியில் உறுதி செய்திருக்கின்றார்கள். அத்துடன் சீனாவுடன் இலங்கை நெருக்கம் கொண்டிருப்பதாக கூறப்படுகின்ற உணர்வுபூர்வமான விடயங்கள் அனைத்தும் தற்போது மீளவும் சீரமைக்கப்பட்டு வருகிறது. கடந்த ஆட்சியாளர்கள் சீனாவுடன் சாய்ந்திருந்த நிலைமைகள் தற்போது காணப்படவில்லை. அத்துடன் எமது நாட்டின் ராஜதந்திர உத்தியோகத்தர்களும் மாற்றப்பட்டுள்ளனர். இதனால் தவறான தோற்றப்பாடுகள் ஏற்படும் நிலைமைகள் தற்போது காணப்படவில்லை. இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் காணப்படுகின்ற நீண்ட காலமான உறவுகள் மீளவும் வலுப்பட ஆரம்பித்துள்ளன. அண்மையில் நான் இந்தியாவுக்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் மொரகுடவை சந்தித்திருந்தேன். இவர் இந்தியா இலங்கைக்கான உறவு பாலமாக அமைக்கக்கூடிய ஒரு பாதை வரைபடத்தை உருவாக்கியிருந்தார். அது பாராட்டத்தக்க விடயமாகும். இவ்விதமான இந்தியா இலங்கை உறவுகள் மீளவும் புத்துயிர் அளிக்கப்பட்டு மென்மேலும் வலுப்பட உள்ளன என்பதில் எவ்விதமான சந்தேகமும் இல்லை. அதுக்கு என்னாலான செயற்பாடுகளையும் முன்னெடுப்பேன் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.